மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருந்த வேதபுரம்ன்ற கிராமம் எப்பவுமே மகிழ்ச்சியோட எல்லா வளங்களோடையும் செழிப்பா இருந்தது. அந்த கிராமத்துல தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. அதனால அந்த கிராமம் எப்பவுமே பச்சை கம்பளம் பூமியில போத்திருந்த மாதிரி பச்சை பசேல்னு பூத்து குலுங்கி செழிப்பா இருந்தது. ராஜு, ஏன்பா இப்படி தண்ணிய வீணடிக்கிற? அந்த தண்ணிய பாவம் அந்த செடிகளுக்கு ஊத்துனா அதுகளுக்கு உபயோகமா இருக்கும். இப்ப பாரு, தண்ணியை இப்படி வீணடிச்சிருக்க. என்ன தாத்தா, எப்ப பாரு எதையாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க? வீணா போனது தண்ணி தானே, பால் ஒன்றும் இல்லையே. நம்ம கிராமத்துல என்ன தண்ணிக்கா பஞ்சம்? நம்ம கிராமம் சுத்தி ஆறும் கிணறுமா இருக்கு. அப்புறம் நமக்கு என்னைக்காவது தண்ணி பிரச்சனை வந்திருக்கா சொல்லுங்க? இந்த காலத்து பசங்களுக்கு தண்ணியோட மதிப்பு தெரியாது ராஜு. ஒரு தடவை தண்ணி பஞ்சம் வந்தா அப்போ தெரியும் உங்களுக்கு தண்ணி மதிப்பு. அந்த கிராமத்துல எல்லாருமே ராஜு மாதிரியே தண்ணிய வீணடிச்சுட்டே இருந்தாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அந்த ஊர்ல இருந்த கிணத்துல இருந்து தான் தண்ணிய சேர்ந்தி குடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. ஆஹா, என்னதான் இருந்தாலும் நம்ம மலை உச்சியில இருக்கிற கிணத்துல இருக்கிற தண்ணி தான் பானகம் மாதிரி எவ்வளோ ருசியா இருக்குல்ல கிரி? ஆமாண்டா, ஒரு காலத்துல இந்த தண்ணிக்காக ராஜாக்களுக்கு நடுவே போரே நடக்கும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. இந்த தாத்தாங்க தானடா சொல்லணும்னா எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன செலவாக போகுது? அவங்க பேசுறதுக்கு வேலை இருக்குன்னு சொன்னோன்னு வச்சுக்கோ, எந்த தாத்தாவும் எதுவும் பேசாதுங்க. நல்லா சொன்ன ராஜு. அது சரி, எதுக்கு இத்தனை குடம் தண்ணி எடுத்துட்டு போற? குளிக்கிறதுக்கு தாண்டா. அந்த ஆத்து தண்ணியில குளிக்கணும்னா எனக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கூட வாடா, எனக்கும் அப்படிதான். நம்ம கிராமத்துல நிறைய பேருக்கு அப்படிதான். இந்த குடிக்கிற தண்ணியில குளிச்சாதான் நல்லா இருக்கு. ராஜுவும் கிரியும் குடிக்கிற தண்ணி கிணத்துல இருந்து குடம் குடமா தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. ராஜு அண்டால தண்ணிய ஊத்திட்டு அதுல குளிக்க ஆரம்பிச்சான். ஆஹா, இந்த மலை உச்சியில இருக்கிற கிணத்து தண்ணியில குளிக்கிற அருமை வேற எதுலயுமே கிடைக்காது. ராஜு மலையிலேருந்து கொண்டு வந்த குடிக்கிற தண்ணியில குளிச்சுட்டு இருக்கிறப்போ, டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? குடிக்கிற தண்ணிய வச்சு குளிக்கிறியா? ஐயய்ய, என்ன தாத்தா உனக்கு பிரச்சனை? நான் மட்டும் இல்லை, இந்த கிராமத்துல நிறைய பேரு குடிக்கிற தண்ணியில தான் குளிக்கிறாங்க. நான் மட்டும் ஏதோ பண்ற மாதிரி சொல்ற? இப்படி சொல்லி ராஜு தாத்தாவை திட்டினான். சில மாதங்களுக்கு பிறகு, ஏய் ராஜு, ஒவ்வொரு வருஷமும் இந்த நேரத்துல நல்ல மழை பெய்யுமேடா. அது என்னடா இந்த வருஷம் தூறல் கூட போடல? வெயில பார்த்தாலே தலை சுத்துதுடா. என்னடா பயப்படுற? எல்லா வருஷமும் ஒரே சமயத்துல தான் மழை பெய்யணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன பெய்யும். நீ என்ன என் தாத்தா மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்ட? இப்படி ராஜு கிரிக்கு தைரியம் சொன்னான். நாட்கள் ஓடிட்டே இருந்ததே தவிர மழை பெய்யவே இல்லை. தண்ணி இல்லாம பயிர்கள் எல்லாம் வாடி போச்சு. ஐயோ, அறுவடை செய்ய வேண்டிய பயிர்லாம் தண்ணி இல்லாம வாடி போச்சு. சுத்தி முத்தி இவ்வளோ ஆறுகள் இருந்தோம், எதுலயுமே சொட்டு தண்ணி கூட இல்லையே. நிலைமை இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல குடிக்க கூட தண்ணி இல்லாம போயிடுமே. இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தப்போ அந்த நேரம் ஊருக்குள்ள ஒரு தண்டோரா சத்தம் கேட்டுது. வேதபுரம் கிராம மக்கள் எல்லாம் இன்னிலிருந்து மலை உச்சியில இருக்கிற கிணத்துலேருந்து ஒரு குடம் தண்ணி மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனோன்னு முடிவு பண்ணிருக்கு. யாராவது இந்த முடிவை மறுத்து 2 குடம் தண்ணி எடுத்துட்டு போனா அவங்களுக்கு 100 செவுக்கடி கிடைக்கும். இப்படி ஊர் முழுக்க தண்டோரா போட்டு சொன்னான். அன்னிலிருந்து கிராம மக்கள் எல்லாம் அந்த கிணத்துலேருந்து குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போனாங்க. கிரி, என்னடா ஆச்சு? பெட்டி படிக்கையோட கிளம்பிட்ட, எங்க போற? டேய் ராஜு, இந்த வறட்சியை பொறுத்துக்க என்னால முடியாதுடா. இப்படியே போச்சுன்னா குடிக்கிற தண்ணி கூட கிடைக்காம போயிடும்டா. என்னால முடியல. அதான் நானு என் பொண்டாட்டி பசங்க எல்லாம் இந்த ஊரை விட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டோம். எங்கடா போவ கிரி? இங்க சுத்தி இருக்கிற மலைகளை தாண்டி போனோம்னா எவ்வளோ ஆபத்துன்னு உனக்கே தெரியும்ல? தெரியும் ராஜு, ஆனா இப்போ என் பொண்டாட்டியும் பையனையும் காப்பாத்துறதுக்கு நான் இந்த ஆபத்தை தாண்டி தான் ஆகணும். ராஜு எவ்வளவு சொல்லியும் கிரி அந்த பேச்சை கேட்காம தன்னோட மனைவி பையனோட அந்த கிராமத்தை விட்டே கிளம்பினான். கிரி மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல அவன மாதிரியே நிறைய பேர் ஊரை விட்டு போனாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு ராஜு. இந்த கிராமமே அழிஞ்சு போற நிலைமைக்கு வந்துருச்சு.
வறட்சி இந்த ஊரையே அழிச்சிடுச்சு. எல்லாரும் இந்த ஊரை விட்டே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருந்தினா உன்னாலையும் பொழைக்க முடியாது. நீ இங்கேருந்து கிளம்பிடுறா, நான் இங்கே இருக்கேன். நான் மட்டும் எங்க தாத்தா போவேன்? நானும் இங்கே தான் இருப்பேன். இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா மலை உச்சியில இருந்த கிணத்துல கூட தண்ணி காலி ஆயிடுச்சு. ஒரு நாள் ராத்திரி ஒரு சிலர் கிணத்துக்கிட்ட போய் திருட்டுத்தனமா கிணத்துல இருந்த தண்ணியை தங்களோட பானையில நிரப்பிக்கிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில ஊர் மக்கள் அதை எதிர்த்து வந்தாங்க. டேய், யாரா நீங்க? எங்க தண்ணியை ஏன் திருடுறீங்க? என்னது, உங்க தண்ணியா? இது என்ன நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா? நான் கூட இந்த ஊர்க்காரன் தான், எனக்கும் இந்த தண்ணியில உரிமை இருக்கு, அதனால தான் இதை எடுத்துட்டு போறோம். ஏற்கனவே கிணத்துல தண்ணி இல்லை, நீங்க இவ்வளவு கூட தண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா நாளைக்கு மற்றவங்களுக்கெல்லாம் தண்ணி எப்படி? நீங்க வாழுங்க இல்ல சாவுங்க, நான் தண்ணியை திருப்பி கொடுக்க மாட்டேன். என்ன செய்றீங்களோ செஞ்சுக்கோங்க. இந்த ஆள்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? அந்த குடத்தெல்லாம் நம்ம பிடுங்கிடுவோம். என்னது, பிடுங்குறீங்களா? காலை முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா உடச்சிடுவேன். அந்த தண்ணி இல்லைனா கூட எங்க உயிர் போன மாதிரி தான். வாங்க வாங்க போய் பிடுங்கிடுவோம். இப்படி எல்லாரும் அந்த தண்ணிக்காக உயிரை கூட மதிக்காம சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த சண்டையில ஒரு சிலரோட மண்டை உடைஞ்சுது, நிறைய பேரோட கை கால்கள்லாம் உடைஞ்சுது. நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க. எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? நமக்குள்ளேயே இப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு சாகிறத விட இதுக்கு பரிகாரம் என்ன பாருங்க. தண்ணி இருந்தப்போ நம்ம எவ்வளவு தண்ணிய வீணடிச்சோம். ஆனா இப்ப அது நம்ம கிட்ட இல்லைன்றப்போதான் அதோட அருமை தெரியுது. எந்த தண்ணியா இருந்தாலும் அதை மதிக்காம வீணடிச்சோம். இப்போ அதே தண்ணிக்காக சண்டை போடுறோம். இப்படி அவங்க இருக்கிற தண்ணி எடுத்துட்டு போயிட்டா மற்றவங்களோட நிலைமை என்ன ஆகும்? சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்க தான் நாளைக்கு இந்த கிராமத்துல வாழ போறவங்க. இந்த தண்ணி இல்லாம நாளைய சந்ததி அழிச்சிடலாமா? இப்ப அதுக்கு என்ன தாத்தா பண்றது? எல்லாரும் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணிய நம்ம தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் தினம் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் குடிக்கணும். இப்படி அந்த தாத்தா சொன்னாரு. இதுக்கு மற்ற கிராமத்து மக்களும் ஒத்துக்கிட்டாங்க. அன்னிலிருந்து தினம் தினம் ஒரு கிளாஸ் தண்ணியை மட்டும்தான் அந்த ஊர் மக்கள் குடிச்சு வந்தாங்க. தாத்தா, இந்த தாத்தா, உன்னுடைய ஒரு கிளாஸ் தண்ணி, இதை குடிச்சு தாகம் தீர்த்துக்கோ. எனக்கு வேணாம்ப்பா, இந்த தண்ணிய யாருக்கு ரொம்ப அவசியமா தேவையோ அவங்களுக்கு கொடுத்துடுப்பா. எனக்கு வயசாயிடுச்சு, என்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளவோ பார்த்துட்டேன். தம்பி ராஜு, இப்ப பாத்தியா தண்ணி எவ்வளவு முக்கியம்? அதனால தான்ப்பா, என்ன ஆனாலும் சரி நம்ம இருக்கிறப்போ சிக்கனமா இருந்திருந்தோம்னா இந்த மாதிரி வறட்சி காலத்துல அது நமக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும். என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா, நீங்க முதல்ல இருந்தே எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா நான் தான் அதை கேட்கல. ராஜு தன்னோட தாத்தாவோட ஒரு டம்ளர் தண்ணிய ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுத்தான். இப்படியே ஒரு சில நாட்கள்ல தாத்தாவும் இறந்துட்டாரு. ராஜு ரொம்ப கவலைப்பட்டான். கடவுளே, இன்னும் எத்தனை உயிரை வாங்க போற? எங்களை மன்னிச்சிடு, நாங்க மறுபடியும் இந்த தப்ப செய்யவே மாட்டோம். வருண பகவானே, தயவு செஞ்சு மழையா பொழியப்பா. இல்லனா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊர்ல மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் செத்து இருப்பாங்க. ராஜுவை பின்தொடர்ந்து எல்லாருமே அந்த கிராம மக்கள் அந்த வானத்தை பார்த்து பிரார்த்தனை செஞ்சாங்க. இப்படியே இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்துல வானத்துல இடியும் மின்னலும் வந்து மழை பொழிஞ்சுது. இத பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அன்னிலிருந்து அந்த ஊர் மக்கள் தண்ணிய ரொம்ப பொறுப்பா செலவழிச்சு பார்த்துக்கிட்டாங்க. அதுக்குதான் நாமெல்லாம் இயற்கை கொடுத்த வரத்தை வீணடிக்காம பொறுப்பா பார்த்துக்கணும். இது இவங்க கதை, வறட்சி. ஊர் எல்லையில இருந்த சின்ன குடிசை கிட்ட புத்தக பைய எடுத்துக்கிட்டு 10 வயசு சசி வந்தா. அந்த குடிசை வெளியில நின்னு உள்ள பார்த்தா. ஒரு பானை, ஒரு தட்டு, ஒரு டம்ளரோட ஒரு கால் உடைஞ்சி இருந்த கட்டில்ல வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருந்தான் திவாகர். திவாகர் கண் கலங்கிக்கிட்டே, இது என்ன சாபமோ? இருக்க இருக்க நான் இப்படி கருப்பாகிட்டே போறேனே, அதனாலேயே இப்படி ஊரை விட்டு தனியா வாழ வேண்டிய நிலைமை. இதனாலேயே என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எதனாலன்னே எனக்கு புரியல. பைத்தியமே பிடிக்குது, செத்துடலாம் போல இருக்கு. இப்படி வருத்தத்தோட வெளியில வந்து பார்த்தா எதிர்க்க தன்னோட பொண்ணு சசி நின்னுட்டு இருந்தான்.
அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தன்னோட பொண்ணை பார்த்து, எதுக்குமா தினம் தினம் சாபத்தால இப்படி கருப்பா மாறிட்டு இருக்கிற என்ன அங்கேயே நின்னு பார்த்துட்டு இருக்க? எதுக்குன்னா நீ என்னோட அப்பா. உனக்கு சாபம் இருக்குன்னு ஊர்க்காரங்க உன்னோட நண்பர்கள் உன்னை பார்க்காம இருப்பாங்க. ஆனா என்னால இருக்க முடியாதுப்பா. இப்படி சொன்னதுமே திவாகர் கண் கலங்கினான். அழாதப்பா, உனக்காக ரத்த பந்தத்தோட நான் இருக்கேன். பாத்துக்கிறதுக்கு அம்மா இருக்காங்கப்பா. இப்படி சொல்லிட்டு சசி அந்த குடிசைக்குள்ள போனான். இத பார்த்த திவாகர், வேணாம்மா, என்கிட்ட வராத, எனக்கு ஏதோ சாபம் இருக்கு, கருப்பாயிட்டே இருக்க. நீ இப்படி அழறத என்னால பார்க்க முடியாதுப்பா. நான் செஞ்ச தப்புக்கு அந்த கடவுள் என்ன தண்டிச்சிருக்காருமா. அதுக்கு தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப நீ என்ன தொட்டாலோ நான் உன்னை தொட்டாலோ உனக்கும் அந்த சாபம் வந்துடும்மா. நீயும் கருப்பாயிடுவ. என்கிட்ட வராதம்மா. வருவேன்பா. எனக்கு உன் கூட இருக்கிற அதிர்ஷ்டம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏன் வராம இருக்க போற? வேணாம்மா, இந்த நரகம் அதிர்ஷ்டம் இல்லம்மா, நம்மளால தாங்க முடியாத கஷ்டம். அந்த கஷ்டத்துலயும் உங்களுக்கு துணையா இருப்பேன்பா. நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இப்படி சொன்னதுமே திவாகர் கண்களை தொடச்சிக்கிட்டான். இனி எங்க சிரிப்புமா, எங்க இருக்கு சந்தோஷம்? நான் குடிச்சு குடிச்சு இந்த சாபத்தை வாங்கிக்கிட்டேன். இங்க பாரு, நான் கருப்பா மாறிட்டு இருக்கேன். என்ன தூக்கிக்கோப்பான்னு நீ என்கிட்ட வந்தப்போ குடி போதையில நான் உன்னை தூக்கவே இல்லைம்மா. திட்டுன, அடிச்சேன். இப்போ எனக்கு உன்னை தூக்கணும் போல இருக்கு, எனக்கு உன்னை கொஞ்சணும் போல இருக்கு. ஆனா இந்த பாழா போன சாபத்தால என்னால உன்னை தூக்கிக்க முடியல. ஒன்னும் ஆகாதுப்பா. சாபம் தொத்து வியாதி இல்லைல்ல உன்கிட்ட இருந்து எனக்கு வரத்துக்கு. இப்படி சொல்லி திவாகர் கிட்ட வந்தா சசி. திவாகரால துக்கம் தாங்க முடியல. பொண்ணோட கையை பிடிச்சு அழுதுட்டு இருந்தான். அந்த நேரம் அவன் மனைவி கமலா சாப்பாட்டோட அங்க வந்தா. பொண்ணு கையை பிடிச்சுக்கிட்டு பச்சை குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்த கணவனை பார்த்தா கமலா. அழாதப்பா, அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, சாப்பிடு. இப்படி சொன்னதுமே திவாகர் கண்ணை தொடச்சிக்கிட்டான். கமலா ஒரு தட்டுல சாதம், அவனுக்கு பிடிச்ச மீன் குழம்பு போட்டு கொடுத்தா. சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இப்படி சொன்னதுமே திவாகர் சந்தோஷத்தோட கடகடன்னு சாப்பிட்டான். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா, நாங்க கிளம்புறோங்க, பத்திரமா இருங்க. கமலா, பகல்லையும் இந்த பக்கம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ராத்திரியான பயமா இருக்கு, தூக்கமே வரமாட்டேங்குது. எப்படி இந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் கிடைக்கும்னு ஜெகபதி ஐயாவை கேட்டு தெரிஞ்சுக்கோயேன். சரிங்க, ஆனா நீங்க பத்திரமா இருங்க. இப்படி சொல்லிட்டு கமலாவும் சசியும் அங்கேருந்து கிளம்பி போனாங்க. திவாகர் வருத்தத்தோடையே இருந்தான். இன்னைக்கு நான் இப்படி சாபத்தால அவஸ்தைப்படுறதுக்கு காரணம் அந்த குடி மட்டும்தான். இல்லைனா இன்னைக்கு என் மனைவி மகளோட என் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். இப்படி நினைச்சு தன்னோட அறைய நினைச்சு பார்த்தான். அப்போ இருட்டாயிட்டு இருந்தது. உடம்பெல்லாம் காயத்தோடையும் கன்னத்துலயும் விரல் அச்சுகளோட அழுதுகிட்டே கமலா ஜெகபதி வீட்டுக்கு வந்தா. ஜெகபதி அந்த ஊர்லயே பெரிய ஜமீன்தார். 10 ஏக்கர் நிலம், பெரிய பங்களாவோட ஊர்ல ஏகபோகமா வாழ்ந்து வந்தாரு. ஐயா, ஜெகபதி ஐயா. இப்படி கவலையோட கூப்பிட்டா கமலா. அப்போ வீட்ல இருந்து ஜெகபதியோட மனைவி ஷாமலா வெளியில வந்தா. வீட்டு முன்னாடி நின்னு அழுதுகிட்டு இருந்த கமலாவை பார்த்தா. ஜெகபதி ஐயா இல்லையாம்மா? மறுபடியும் பணமா? நான் தெரியாம தான் கேக்குறேன் கமலா. உன் குடிகார புருஷனுக்காக, உன் ஏழை அப்பாக்காக பணம் கொடுக்கற மரமா வச்சிருக்கோம் நாங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற. நான் இப்ப வந்தது பணத்துக்காக இல்லைங்க அம்மா. என்கிட்ட இப்படிதான் சொல்லுவ, அவர் வந்ததும் பணம் கொடுங்கன்னு கேட்ப. அது சரி, அவர் வீட்ல இல்ல, வயல் வேலையில இருந்து இன்னும் வரல. இப்படி சொல்லிட்டு ஷாமலா வீட்டுக்குள்ள போயிட்டா. இங்க இன்னொரு பக்கம் குடிசையில எரிஞ்சிட்டு இருந்த விளக்கோட வெளிச்சத்துல படிச்சுட்டு இருந்த 10 வயசு மக சசி கிட்ட கமலா வந்தா. தனக்குள்ள இருந்த துக்கத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வருத்தத்தோட இப்படி சொன்னான். இங்க பாருமா சசி, நான் எங்க போனாலும் எனக்கு துணையா நீயும் வருவியாமா? எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குமா. நாளைக்கு எங்க டீச்சர் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? இப்படி என்ன சொல்றதுன்னே தெரியாம கமலா அமைதியாயிட்டா. அத பார்த்து சசி உடனே இப்படி சொன்னான். சரி வாமா, நானும் உன் கூட வரேன். இப்படி சொன்னதுமே கமலா சசிய கூட்டிட்டு
கண் கலங்கிக்கிட்டே ஆத்தங்கரைய நோக்கி போனான். சசி சோகத்தோட அம்மாவை பார்த்தா. அம்மா, இந்த இருட்டுல நம்ம எங்கம்மா போயிட்டு இருக்கோம்? ஆற நோக்கி போறோமா? தண்ணி எடுக்க போறோமா? அப்ப குடத்தை எடுத்துட்டு வரலையேம்மா. தண்ணி எடுக்கிறதுக்காக இல்லம்மா, அதனால தான் குடத்தை எடுத்துட்டு வரவே இல்லை. துவைக்கிறதுக்கு துணியை கூட எடுத்துட்டு வரல, அப்ப துணி துவைக்கவும் இல்லைல்லம்மா. ஆமாம்மா, துணி துவைக்கவும் நம்ம போகல. அப்ப எதுக்குமா இப்ப ஆத்துக்கிட்ட போறோம்? உன் குடிகார அப்பா கொடுக்கிற கஷ்டத்திலிருந்து, அந்த அடியிலிருந்து விமோச்சனம் அடையறதுக்காக தாம்மா நம்ம அங்க போறோம். விமோச்சனம்னா என்னம்மா? நிரந்தரமா தூங்குறதுமா. இப்படி கமலாவும் சசியும் பேசிக்கிட்டே ஆத்தங்கரை கிட்ட வந்துட்டாங்க. அப்ப நாம இந்த ஆத்தங்கரை கிட்ட வந்தது செத்து போகிறதுக்காமா? இப்படி சசி கேட்டதுமே கமலா வருத்தத்தோட அழுதா. சசியும் கண்களை தொடச்சு விட்டா. செத்து போக போறோம்னு சொல்லி இருந்தா நான் என் புக்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு வந்திருப்பேன் இல்லம்மா. அங்க எப்படியும் குடிகார அப்பா இருக்க மாட்டாரு. அப்போ உனக்கு அடியும் கஷ்டமும் கூட இருக்காது. நான் படிக்கிறதுக்கு கூட எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லம்மா. இப்படி பேசிட்டு இருந்தப்போ அவங்க கிட்ட ஜெகபதி வந்தாரு. கமலாவும் சசியும் ஜெகபதிய பார்த்தாங்க. சொல்லு கமலா, சசி கேட்டதுக்கு பதில் சொல்லு. போய் புத்தகத்தை எடுத்துட்டு வரியா வேணாங்கிறியா? என்ன சொல்றீங்க ஐயா? எங்களோட பொழப்பு உங்களுக்கு தெரியாததா? என் கஷ்டமும் என் கண்ணீரும் உங்களுக்கு புரியாததா ஐயா? கட்டிக்கினவன் குடிக்க அடிமையாகி பணத்துக்காக தினம் கொடுமைப்படுத்தினான்னா அரக்கி மாதிரி உன் வயிற்றுல பிறந்த குழந்தைய கொல்றதை விட்டுட்டு சக்தி ரூபமா உன் கணவனை திருத்துற வழிய பாரு. இனிமேல் பொறுமை இல்லைங்க ஐயா, அதனால தான் இந்த முடிவை எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க பாரு கமலா, விதை போட்டதுமே பயிர்கள் வந்துடாது. அதுக்குன்னு நேரம் ஆகும். அதே மாதிரி தான் மனுஷங்க கிட்ட மாற்றம் வரத்துக்கும் நேரமாகும். அது வரைக்கும் பொறுத்துதான் ஆகணும். ஐயா, பாசமா சொல்லி பார்த்தேன், மாறவே இல்லை. சாப்பாடு நல்லா போட்டு சொல்லி பார்த்தேன், அப்பவும் மாறல. அடிச்சும் சொல்லி பார்த்தேன், அப்பவும் மாறல. இனி என்ன பண்ணாலும் அவர் மாற போறது இல்லைங்க ஐயா. அதனால தான் இந்த முடிவை எடுத்துட்டோம். அதுக்கு நீ என்கிட்ட வந்திருக்கலாமேம்மா. இப்படி பொண்ணை கூட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருக்க. என்கிட்ட வரணும்னு உனக்கு எண்ணம் தோணவே இல்லையா? வீட்டுக்கு வந்தங்க ஐயா, அம்மா தான் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை இனிமேல் தொந்தரவு பண்றது கூட நல்லது இல்லைன்னு தோணுச்சுங்க ஐயா. ஆமாம் கமலா, நான் கூட திவாகர் மாறிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவன்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை, வரவும் வராது. நீ செய்ய வேண்டிய முயற்சியை நீயும் பண்ணிட்ட. இனி நான் சொல்றபடி செய். திவாகர் கிட்ட கண்டிப்பா மாற்றம் தெரியும். சொல்லுங்க ஐயா, அவர் மாறறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இப்படி சொன்னதுமே ஜெகபதி திவாகர் கிட்ட மாற்றம் வரணும்னா என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை கமலா கிட்ட சொன்னாரு. இங்க நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தான் திவாகர். ஊரே தூங்குனதுக்கு அப்புறமா ஒரு லாந்தர் விளக்கையும் கோடலையும் எடுத்துக்கிட்டு ஜெகபதி திவாகர் கிட்ட வந்தாரு. திவாகரும் ஜெகபதியை பார்த்து வணங்கினான். திவாகர், உன்கிட்ட மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உன் சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்கணும்னா நீ 2 மாசம் காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டணும். அந்த விறகுகளை கமலா வித்துட்டு வருவா. 2 மாசம் இல்லைங்க ஐயா, என் பொண்டாட்டி பொண்ணுக்காக என் வாழ்நாள் முழுக்க கூட விறகுகள் வெட்டுறேன். ஆனா என்ன மட்டும் அவங்களோட சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா. இப்படி திவாகர் கெஞ்சி கேட்டான். சரி, நான் கமலா கிட்ட விஷயத்த சொல்ற திவாகர். இப்படி சொல்லி ஜெகபதி அங்கேருந்து கிளம்பினாரு. மறுநாள்ல இருந்தே திவாகர் விறகுகளை வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சான். கமலாவும் சசியும் அந்த குடிசை கிட்ட வந்து பார்க்கும்போது அங்க நிறைய விறகுகள் வெட்டப்பட்டு இருந்தது. அதை பார்த்து கமலாவும் சசியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள்லயே விறகுகள் வெட்டுறது திவாகருக்கு ரொம்ப பழகிடுச்சு. விடிஞ்சதுமே கோடலையை எடுத்துக்கிட்டு விறகுகள் வெட்டுறதுக்கு கிளம்பிடுவான். நிறைய விறகுகளை வெட்டிட்டு வந்துட்டு இருந்தான். கமலாவும் அந்த விறகுகளை வித்து வந்த பணத்தை சேர்த்து வச்சா. இப்படியே சில நாட்கள் போச்சு. திவாகரை கமலா வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். வீட்டுக்கு போயும் அவனால வேலை செய்யாம இருக்கவே முடியல. இத்தனை நாளா பழக்கமானதால காலையிலேயே எழுந்து காட்டுக்கு போய் விறகுகள் வெட்ட ஆரம்பிச்சான். வீட்டுக்கு வந்தக்கப்புறம் கூட அதே வேலைய திவாகர் செஞ்சு வந்தான்.
எப்பவுமே சும்மா இல்லாம ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும்னு முடிவுக்கு வந்தான் திவாகர். திவாகர் கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து கமலா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த மாற்றத்துக்கு காரணமா இருந்த ஜெகபதிக்கு அவ மனசார நன்றி சொன்னா. இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.